இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முட்டையில 3 ரெசிபி. என்னது? ஒரு முட்டையில 3 ரெசிபியா? நாங்க சொல்றது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா? அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாசு, என்ன மறுவீடு சீரா கொண்டு போறீங்க? நடங்க, மலை 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 மலைன்னு ஆடி அசைஞ்சு அப்படியே அண்ணன் நட போட்டு வரீங்க. சரியா போச்சு, உங்களை வச்சு இன்னைக்கு முட்டை போண்டா செஞ்சு சாப்பிட்டு. அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு, தண்ணியை ஊத்து. தூக்கி ஊத்துங்க. முட்டையை போடு. பையா 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 முட்டையை போட்டு நீங்கள் போட்டு தள்ளிடுறாதீங்க. ஏய், முட்டை கலக்கியா போட போகிறேன். முட்டை வேக வைக்கதான் அப்புறம் பையா வைங்க, பையா வைங்க, உடைச்சிடாதீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வாங்கின முட்டையப்பெல்லாம் போடுறீங்க. அருமையான பயிலுங்கப்பா, புண்ணியவாளைங்களா போடுங்க. சரியா போச்சு உங்களோட. முட்டை வேகட்டும். முட்டை வெந்துருச்சா வேகலையான்னு பார்த்துடலாமா? பூ போல மென்மையாக வந்திருக்கு முட்டை பாருங்க. அப்பா, முட்டை தொலியை ஒடிச்சு தட்டில் போடுங்க. நீங்கள் வாட்டுக்கு வாயில் ஓட்டு மெண்டு காலி பண்ணிடுறாங்க. நான் முட்டையை போல எண்ணுவேன், கிட்டத்தட்ட 100 முட்டைக்கு மேலே இருக்குது, பார்த்துக்குங்க. முட்டை தொலியை உரிங்கண்ணா. முட்டைக்கு பேன் பார்க்குறவங்க பார்த்துட்டீங்களே, உங்களை வச்சு என்னதான் செய்கிறது? ஏய், என்ன கோழி குண்டா விளாட்ற? உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க முட்டையை. வந்துட்டாரியா கட்டிங் மாஸ்டர், முட்டையை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செய்ய காத்திருக்காரோ, பொறுத்திருந்து பார்ப்போம். என்கிட்ட ஒரு வழியாக இன்றைக்கி எல்லா ஐட்டம் சாப்பிட்டா போதும் நமக்கு. பார்ப்போம் பார்ப்போம், என்னதான் செஞ்சு முடிச்சு வரான்னு பார்த்துருவோம். என்னையா செய்கிறாரு? ஏய், என்ன அது? முட்டையா மீன் பீஸ் மாதிரி போட்டிருக்காரு. இது மீன் பீஸா இல்லை முட்டை பீஸா? பரவாயில்லையே, நம்மள்ட்டையும் திறமை இருக்கியா? சரி 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 சரி. என்னப்பா, முட்டையில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுட்டாரு. இப்போ இந்த மஞ்சக்கரு வச்சு என்ன பண்ண போகிறாரு? பார்ப்போம், என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். மொத்தம் எங்கேயோ இன்றைக்கி மீன் ரோஸ்ட் மாதிரி அடிக்க வச்சுட்டாரு. இது முட்டை, இது கண்ணு, ரெண்டையும் சேர்த்தா முட்டை கண்ணு. தேவையான கடல மாவும் போட்டாச்சு, அதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் ஊற்று, நீ கொஞ்சம் உப்பை போடு. உப்பை போட்டு கலகலன்னு கிண்டி விட்டு, சிக்கன் 65 சேர்த்து போட்டு, அதையும் 4 கலக்கு கலக்கி, அதுபோக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிண்டுன்னு கிண்டி நமக்கு தேவையான மாவு ரெடி. ஆஹா, அருமையாக இருக்கியா மாவு. சுத்தமான நல்லெண்ணெய்,
முட்டை கருவில் செஞ்ச சூடான போண்டா ரெடி. பார்க்கும்போதே அப்படியே எச்சி ஊறுதே. ஆஹா, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அடாடாடாடாடா. முட்டை வெள்ளைக்கருவில் செஞ்ச சுவையான முறுமுறுன பக்கோடா அப்படியே பாருங்க. பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அடாடாடாடாடா அவ்வளவு அருமையா இருக்கும். இது என்ன முட்டையா இல்லை வஞ்சர மீனா? அருமையா வஞ்சர மீன் மாதிரியே செட் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்லையே. இப்போ வஞ்சர மீன் ஸ்டைலில் முட்டையும் இது பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணலாம் போல. பார்ப்போம் ரோஸ்ட் எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்குறேன். வஞ்சர மீன் ஸ்டைலில் முட்டை வெள்ளைக்கருவில் செஞ்ச நம்ம முட்டை ரோஸ்ட்டு எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கண்ணுக்கு தக 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 தகன்னு மின்னுது பாருங்க. ஆஹா, பார்க்கும்போதே அவ்வளவு அருமையா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்களும் செஞ்சு பாருங்க. என்ன என்ன ஐட்டங்களோ கேஜி மீடியா 7 குக்கிங் சேனலில். முட்டை போண்டா, முட்டை ரோஸ்ட்டு, முட்டை பக்கோடா. நாங்க சுட்ட முட்டை போண்டாவை பாருங்க. இது முட்டையா இல்ல மீன் பொரியலா? முட்டை பக்கோடா வேற லெவல். என்னங்க ஒரே முட்டையில 3 ரெசிபி எப்படி இருந்துச்சு? வேற லெவலுங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல ரெசிபில உங்களை சந்திக்கிறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ தோசை வடை. தோசையா வடையா? அதுதான் சஸ்பென்ஸ்.